ஆடி மாசம்னாலே சாமிக்கு அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது தான் வழக்கம். நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஊருக்கு போயிட்டு சாமிக்கு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். எங்களோட கிராம தேவதை வந்து செல்லியம்மன். அங்கதான் நாங்க போயிருந்தோம். இங்க நாங்க இயர்லி வருவோம். வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு சாமி கும்பிட்டுட்டு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போவோம். அதுக்காக தான் வந்திருந்தோம் இன்னைக்கு. சோ காலையிலே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா 12 மணிக்கு முன்னாடி நம்ம பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுறணும் அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் ராவுகாலம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பொங்கலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்க ஃபேமிலியா வந்திருந்தோம். எல்லாமே ஹஸ்பண்டோட பிரதர்ஸ் எல்லாருமே வந்திருந்தோம். இவங்க எல்லாம் என்னோட கோ சிஸ்டர்ஸ். எல்லாருமே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாவே பொங்கல் எல்லாம் ஆயிடுச்சு. சோ பொங்கல் எல்லாமே வச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பொங்கல் நல்லா பொங்கிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அபிஷேகம் பாக்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஐயர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சோ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டு போய் படைக்கிறதுக்காக சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியே உட்காந்து அபிஷேகம் எல்லாம் பார்த்தாச்சு. சைட் பை சைட் பூ கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து பஞ்சாமிரதத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மாவிளக்கும் போட்டு அர்ச்சனைக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். பொங்கல் எல்லாம் நெய்வேத்தியத்துக்கு எடுத்து ரெடியா வச்சாச்சு. அம்மன் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அபிஷேகம் முடிச்சிட்டு. சோ பஞ்சாமிரதம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மனுக்கு. அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் நல்லா திருப்தியா பார்த்தோம். எல்லா அபிஷேகமும் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஃபேமிலியா போய் பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வர்றது அப்படின்றதே ஒரு தனி சந்தோஷம் தான். அதுவே ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆயிடுது. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்தியா இருந்தது. போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் முடிச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சு. அம்மனை நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியில சுத்தி இருக்கிற சாமிக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்துக்கும் தீபார்த்தனை காட்டிட்டு கும்பிட்டாச்சு. இது கன்னிகைகள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்னாடி ஒரு விநாயகர் இருக்காரு, அதையும் காட்டுறேன் பாருங்க. விநாயகருக்குமே போயிட்டு ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதாங்க. சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிரசாதம் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாருக்குமே கொடுத்துட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. நீங்க எப்படி ஆடி மாசம் பொங்கல் வச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.